இதை நான் வந்து என்னுடைய தன்மை மாற்றத்துக்காக நான் யூஸ் பண்ண போகிறேனா, இதுதான் உண்மையான விவேகம் அப்படின்னு சொல்கிறார். இந்த உண்மையான விவேகம் வளருவதற்கான பயிற்சி முறை தான் நம்மளுடைய தியான மார்க்கம், சஹஜ மார்க்கம், ஹார்ட்ஃபுல்னஸ் எல்லாமே. இப்போ அந்த கேள்விக்கு வரும், 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோமோசேப்பியன்ஸ்ன்னு சொல்லி உருவானாங்க. இந்த ஹோமோசேப்பியன்ஸுன்றது ஒருத்தர் உருவானதுக்கு அப்புறம்தான் கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்ததுன்னு ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, இல்லை இப்போ நம்ம முன்னாடி சுற்றுது அதுக்கு 4 அறிவு, 5 அறிவு, அதுங்களுக்கு கடவுள் அப்படின்ற ஒரு எண்ணம் தேவையில்லை. ஏன்னா அதுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டென்ஷியல் மோடில் வேலை செய்யக்கூடியது. இனி வேலைக்கு சோறு வருது, அது பீரோவை திறந்து இன்றைக்கி எவ்வளோ பிஸ்கெட்டு உள்ளே எடுத்து வைக்கணும்னு யோசிக்கிறது இல்லை. இப்போ என்ன கிடைக்குது சாப்பிடுது, அடுத்த வேலையை பற்றி அதுக்கு எண்ணம் கிடையாது. அதனால் வந்து பகுத்து அறிந்து இது ஏன் நடக்குது அப்படின்ற எண்ணம் இல்லை. இதனால தான் வந்து ஆக்சுவலாக வந்து கடவுளினுடைய படைப்பில் இந்த 6வது அறிவுன்றது கொடுக்கப்பட்டு மனிதன் வந்ததாக ஒரு கருத்து இருக்குது. இந்த கருத்தில் எனக்கு நிறைய நம்பிக்கை உண்டு. ஏன்னா நம்மளுக்கு இந்த 6வது அறிவு வரும்போது பகுத்து அறிதல், ஏன் இந்த சூரியன் எழுது, ஏன் இந்த காற்று அடிக்குது, ஏன் இந்த ஊரில் மழை பெய்யலை, ஏன் அந்த ஊரில் தண்ணி ஓவராக வருது, இப்படின்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். இதையும் மீறிய ஒரு சக்தி இருக்குது, இந்த சக்தி தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த சக்திக்கு கடவுள் அப்படின்ற பேரை நம்ம கொடுத்தோம். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமாக பல ஞானிகள் வரும்போது அவங்க மனசில் என்ன தோணுச்சுன்னா, இப்படி கொடுத்தா மட்டும் போகாது, கொடுப்பவர் அவராக இருக்கும்போது அவரோடய இணைஞ்சிட்டோன்னா அதோட என்ன வேறு என்ன வேணும். ஸோ அப்படின்னா கோயிங் பேக் டு த ஒரிஜினல் ஹோம் அப்படின்ற கான்செப்ட்டு மெதுவாக வர ஆரம்பிச்சிது. அப்படி வரும்பொழுது நமக்கு கிடைத்த விஷயந்தான் அந்த கடவுளை நோக்கி, சொந்த வீடு, ஒரிஜினல் வீட்டை நோக்கி போகக்கூடிய பாதை. இதுதான் அந்த பல தசரத மகாராஜாவுக்கு ஒரு 72 ஜென்ரேஷன் முன்னாடி வரைக்கும் இருந்து அந்த பிராணாகுத்தின்றதை யூஸ் பண்ணி அவங்கெல்லாம் கடவுளோட டைரக்ட் டச்சில் இருந்ததாக சொல்லுவாங்க.